பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னை காப்பவர் யார்? எனக்கு ஒரு பாதுகாப்பு தருகிறவர் யார்? என் குடும்பம் எனக்கு பாதுகாப்பு தரவில்லை. என்னை கட்டினவன் எனக்கு பாதுகாப்பு தரவில்லை. என் பிள்ளைகள் எனக்கு பாதுகாப்பு தரவில்லை. நான் ஒதுக்குப்புறத்தில் ஓரமாய் ஒதுங்கி கிடக்கிறேன். என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பவர் யார் என்று தேவ சமூகத்தில் அநேக ஜனங்கள் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பாதுகாப்பு அளிப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், எரேமியா 1:8 இவ்வாறாக சொல்லுகிறது, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை பாதுகாத்து கொள்வதற்காக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் என்னோடு கூட இருக்கிறவர் யார்? நான் ஆசையாக நினைத்தவர் என்னை விட்டுவிட்டு சென்று விட்டார். என் பிள்ளைகள் என்னை விட்டு வெளியூருக்கு சென்று விட்டார்கள். நான் யாரையெல்லாம் அதிகமாய் நேசித்தேனோ அவர்களெல்லாம் என்னை விட்டு தூரத்தில் போய்விட்டார்களே. என்னோடு கூட இருக்கிறவர் யார் என்று அநேகர் பயத்தோடு நடுக்கத்தோடு குடும்பத்துக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணக்கூடிய தகப்பன் நான் இன்றைக்கு உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். சத்ருக்கள் உன்னை எதிர்கொண்டு வருவதில்லை. சத்ருவின் ஆதிக்கம் உன் குடும்பத்தில் இருப்பதில்லை. இருளின் அந்தகாரங்கள் உன் குடும்பத்தில் இருப்பதில்லை. இருளின் மந்தாரங்கள் உன்னை சேதப்படுத்துவதில்லை. வெளிச்சமாகிய கிறிஸ்து உன் மத்தியில் உலாவும் போது, உன் குடும்பத்துக்குள் உலாவும் போது, உன் பிள்ளைகளுடைய காரியத்தில் உலாவும் போது அவ்வளவு மகிமையாய் நான் உன்னை பராமரித்து வைத்திருக்கிறேன், பாதுகாத்து வைத்திருக்கிறேன், ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கிறேன். இனி எந்த சத்ருவும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. காரணம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் அநேக சத்ருக்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தாரே சத்ரு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி பார்க்கும்போது பிள்ளைகள் ஒரு பக்கம் எழும்புகிறார்கள், புருஷன் ஒரு பக்கம் எழும்புகிறான், உறவினர்கள் ஒரு பக்கம் எழும்புகிறார்கள், நண்பர்கள் ஒரு பக்கம் எழும்புகிறார்கள். இப்படி எத்திசை பார்த்தாலும் எதிராளியாய் அநேகர் எழும்பிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். அவைகளை நான் முறித்து எறிவேன். அவைகள் உன் பக்கம் திரும்புவதில்லை. அந்த சத்ருக்கள் இனி உன் பக்கம் வருவதில்லை. காரணம், நீ தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுத்ததினால, தேவ சமூகத்தில் உன்னுடைய கண்ணீர் ஊற்றப்பட்டதினால, தேவ சமூகத்தில் ஓடோடி வந்தாயல்லவோ. உன்னை பாதுகாக்கும் பொறுப்பை நான் தூதர்களுக்கு கட்டளையிடுகிறேன். அவர்கள் உன்னை பாதுகாப்பார்கள். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை தாங்கி கொண்டு போவார்கள். வேடனுடைய கண்ணி உன்மேல் வருவதில்லை. பாழாக்கும் கொள்ளை நோய் உன்மேல் வருவதில்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை. பொல்லாப்பு உனக்கு நேரிடுவதில்லை. எந்த தீங்கும் உனக்கு வருவது இல்லை. ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கும்போது ஒரு தெய்வீக பாதுகாவல் உன் குடும்பத்துக்கு உண்டாகும், உனக்கு உண்டாகும், பிள்ளைகளுக்கு உண்டாகும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தலைமுறைகளை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை
எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் நீர் வாங்கப்பா, என் குடும்பத்தை பாதுகாக்க வாங்கப்பா, எங்கள் குடும்பம் சிறையிருப்புக்குள்ளாடி இருக்கிறது, எங்கள் குடும்பம் கண்ணிக்குள் அகப்பட்டு கிடக்கிறது, அதிலிருந்து ஒரு விடுதலை தருவதற்கு நீங்கள் வாங்கப்பான்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், நான் அந்த அற்புதத்தை செய்ய போகிறேன், நான் அந்த கிரியையை செய்ய போகிறேன், நான் அந்த சுகத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை, அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை, அந்த போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை, என்னை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்க விதத்தில் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். அநேகர் வியந்து பார்க்கத்தக்க விதத்தில் இந்த குடும்பம் கீழ்மட்டமாக இருந்தது, இந்த குடும்பம் எப்படியோ கிடந்தது, இந்த குடும்பம் வேண்டாம் என்று கிடந்தது, இன்றைக்கு அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் இந்த குடும்பம் எழும்பி நிற்கிறதே என்று சொல்லக்கூடிய அளவில் ஆவியானவர் உங்களை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட நான் உன்னை காக்கும்படிக்கு உன்னுடனே இருக்கிறேன் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் தந்தீங்களா ஆண்டவரே? அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை காக்கும்படிக்கு நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை விட்டு போகாதீங்கப்பா, நீர் எங்களை விட்டு விலகாதீங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருப்பீரே, ஆனால் எப்பேற்பட்ட சத்துருக்கள் வந்தாலும் அதை முறித்து விடுவதற்கு தேவபலன் எங்களுக்குள்ளாடி கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி நாங்கள் விழுந்து விடக்கூடாது. கர்த்தர் எங்களுடைய கரத்தை பிடித்து உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தெய்வீக பாதுகாவலை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பங்கள் ஆண்டவரே, அந்த பிள்ளைகள், புருஷன் எல்லாரும் கர்த்தரை சேவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.